வணக்கம். செட்டிநாடு உப்பு சீடை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். புழுங்கல் அரிசி 2 கப் எடுத்திருக்கேன். இட்லி அரிசி இருந்தாலும் இட்லி அரிசி எடுத்துக்கலாம். நான் சாப்பாட்டு புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். இதை ஊற வச்சு கிரைண்டரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லைன்னா அரிசியை ஊற வச்சுட்டு எப்போதும் போல் மாவாக இடித்தும் எடுத்துக்கலாம். அரிசியை அலசிட்டு இந்த மாதிரி ஊற வச்சுக்கணும். 1 மணி நேரமாவது ஊறணும். பொட்டுக்கடலை 1/2 கப்புக்கு கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவு எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் நெய், தேவையான அளவு உப்பு, தேங்காய் பூ 1 கப். தேங்காய் மூடி கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/2 மூடி எடுத்துக்கலாம். எள்ளு சீரகம் வேணால் சேர்த்துக்கலாம். சீரகம் மட்டும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா எள்ளு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பூவை வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சம் நேரம் வெறுங்கடாயில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நெய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்து வறுக்கிறேன். இதில் உள்ள அந்த ஈரத்தன்மை போனதும் எடுத்துடலாம். பொட்டுக்கடலையே மிக்சியில் சேர்த்து இடித்து எடுத்துக்கிறேன். இப்போ இதை சலித்து எடுத்துக்கணும். அரிசி நல்லா ஊறிடுச்சு. முதல்ல நான் மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சோம்னா சீக்கிரம் அரைப்படும். இந்த அளவு மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன். ரொம்ப தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். இப்போ இதை கிரைண்டரில் சேர்த்து அரைக்க போகிறேன். கிரைண்டரில் சேர்த்து அரைச்சாதான் நல்லா அரைக்கும். இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிட்டு கிரைண்டரில் அரைச்சோன்னா ரொம்ப தண்ணியும் செல்லாது, சீக்கிரமும் அரைப்படும். மாவு இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துருக்கேன். நைஸாக அரைச்சி எடுக்கணும், குருணை இல்லாமல். இப்போ இதில் பொட்டுக்கடலை மாவை சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு, தேங்காய் பூ கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்ததுன்னா மிக்சியில் சேர்த்து ஒரு சுற்றிட்டு சேர்த்துக்கலாம். சீரகம் எள்ளு வேணா சேர்த்துக்கலாம், நான் சேர்க்கலை. பொட்டுக்கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் ஈரத்தன்மையெல்லாம் நல்லா இழுத்துரும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிணைஞ்சிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க நெய், மாவு நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ இதை சின்ன சின்னதாக பால் கொழுக்கட்டைக்கு மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். உருண்டை உருட்ட வேண்டாம், வெடிக்கும் சில டைம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி சின்னதாக உருட்டினா போதும். ஒரே மாதிரி மாவு எடுத்து உருட்டணும். உருண்டையாக உருட்டினீங்கன்னா உருட்டிட்டு இந்த மாதிரி மேலே அழுத்திட்டு சேர்க்கணும். கொஞ்சமாக பொரிச்சு எடுக்கணும். பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்து வச்சுக்கணும். வெடிக்க ஆரம்பிச்சதுன்னா உடனே மூடியை மூடிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இது ஒன்று ஒன்றா சேர்க்காம ஒரு கைப்பிடி அளவுக்கு மொத்தமாக சேர்த்து பொரிச்சு எடுக்கணும். ரொம்ப செவக்க விடாமல் மிதமான தீயில் பொரிச்செடுக்கணும். கவனிக்க வேண்டியது மாவு நைஸாக அரைக்கணும். இந்த மாதிரி உருண்டை உருட்டாமல் இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா வெடிக்காது. நுரையெல்லாம் அடங்கி சலசலப்பு அடங்கி வரையில் இதை எடுத்துடணும். இப்போது செட்டிநாடு உப்பு சீடைக்காய் ரெடி ஆயிடுச்சு. உப்பு சீடை. நன்றி.